ரெஸ்டாரண்ட் டைப்பில் ஒரு பிரியாணி நம்ம சமைச்சிக்கணுன்னா தாராளமாக சமைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஒரு பிரியாணி நம்ம வீட்டுக்குள்ளவே சமைச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சமைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அருமையாக வந்ததுன்னா அவ்வளோ அருமையாக வந்தது. நீங்கள் கூட இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க வீட்டிலவே. இது மாதிரி ஒரு வாட்டி சமைச்சு பார்த்தீங்களன்னா நீங்கள் கடைக்கு கண்டிப்பாக போக மாட்டீங்க. ஒரு வாட்டி பாருங்கள். லெவலில் போட்டி சாப்பிட்டாவே பிரியாணி அது ஒரு டேஸ்ட்டு தான். சர்வ் பண்ணுறாங்க நம்ம வீட்டில். நம்ம கீழே போடும்போது கூட பார்த்தீங்களன்னா அப்படியே பொடி பொடியாக இருக்கிற மாதிரியே இருக்குது பிரியாணி. அவ்வளோ அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் கடையில் சாப்பிட்டா கூட இந்த டேஸ்ட் கொடுக்கல. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹாஹா, ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பீஸ் கூட நல்லா கடிக்கும் போதே நல்லா வெந்துச்சு. அவ்வளவு சூப்பரா குக் ஆயிருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவனுக்கு பிரியாணினாவே பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணா ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு கேட்டேன். சூப்பரா இருக்குன்னு சொல்றான். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தெரிஞ்ச ஒருத்தருக்கு பிரியாணி கடை வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவரை பார்க்க போகும்போது இந்த மாதிரி பிரியாணி செய்யறது காமிச்சாரு. இந்த வீடியோ வந்து எங்க பசங்க பார்த்தாங்க. பார்த்ததுல இருந்து எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுப்பான்னு கேட்டுனே இருந்தாங்க. பிரியாணி செய்யறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 1 கிலோ எடுத்துக்கிட்டேன். தக்காளி 1/4 கிலோ, வெங்காயம் 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், லெமனு, கரம் மசாலா, பிரியாணி மசாலா எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா, உப்பு, வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள், இந்த மசாலா ஐட்டமு, தயிர் ஒரு பேக்கெட்டு, மல்லி ஒரு கட்டு, புதினா ஒரு கட்டு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கணும். அது இதில் காமிக்கல. முட்டை வந்து கண்டிப்பாக இருக்கணும் பிரியாணின்னா, அதனால முட்டையும் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். விறகடுப்பில் செஞ்சால் நல்லா இருக்கும். அதனால தான் விரவெல்லாம் எடுத்துக்கலாம்ன்ட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் அடுப்பு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறது இல்லை. விரவை எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பீஸாக தான் வீட்டில் சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க. கடையில் மாதிரி பெருசானா நல்லா இருக்காதுன்ட்டு ஒரு 4 வாட்டி 5 வாட்டி நான் சுத்தமாக கழுவிட்டேன். ஏன்னா கழுவுனா தான் அந்த ஸ்மெல்லு வந்து நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கலாம். சிக்கன் வந்து நம்ம இப்போ கார்னிஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையானது சால்ட்டு போட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிக்கலாம். வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நமக்கு கொஞ்சமாக போட்டிக்கலாம் இப்போதைக்கு. மறுபடி பிரியாணி செய்யும் போது நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ காரம் போட்டிக்கலாம். கொஞ்சமாக வந்து தயிர் வந்து கொஞ்சமாக போட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 200 ml போடுவேன் 1 கிலோக்கு. கொஞ்சமாக தயிர் போட்டு கார்னிஷ் பண்ணி வச்சிட்டோம்னா இது ஒரு 1/2 வரும் ஊற வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெமன் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லெமனை எடுத்து நம்ம ஜூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே மல்லி, புதினா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் வெட்டிட்டு ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம சமைக்கிறது ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு உள்ளவே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிச்சிடலாம். இது கூடவே நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். இது கூடவே கொஞ்சோண்டு புதினா இலை, மல்லி காம்பு போட்டிருக்கிறேன். இந்த காம்புன்னா நம்மளுக்கு அரைச்சறதுனால க்ளீனாக பேஸ்ட் மாதிரி வந்துடும். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி வந்து நம்ம சிக்கன் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக வரும். நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவராவது ஊறினதுன்னா நல்லா இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கலாம். இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல. இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா நானே போட்டேன். நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த பாத்திரத்தில் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம்.
நல்லா சூடான பிறகுதான் நான் எண்ணெய் ஊற்றணும். நல்லா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றிடலாம். நான் வந்து ஒரு 200 ml ஊற்றிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய். அதே மாதிரி 200 ml ஊற்றுனீங்களன்னா போதும். நம்மளுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது இல்லைங்களா, அதனால இந்த மசாலா ஐட்டம் போட்டு தாளிச்சிடலாம். நல்லா சூடு பிடிச்சிச்சு. விறகு அடுப்புன்னா கொஞ்சம் நல்லா ஹீட் வரும், ஸ்டவ்ல இந்த மாதிரி வராது. நல்லா இது சூடான பிறகு வெங்காயம் போட்டிடலாம். வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷா வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரும் நம்ம வந்து விதைக்கினே இருக்கணும். ஏன்னா வெங்காயம் வேகறதுல தான் இருக்கு. சில பேர் கொஞ்சம் பச்சையா இருக்கும்போதே தக்காளி எல்லாம் போட்டுடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நல்லா ப்ரௌனிஷா வரணும். பாருங்க, விறகு அடுப்புனால கொஞ்சம் சீக்கிரமாவே வெந்துடுது. லைட்டா ப்ரௌனா வந்துச்சு நம்மளுக்கு. கொஞ்சம் ப்ரௌனா வந்துச்சு. பச்சை மிளகா போட்டிடலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப சேர்த்தோம்னா நம்ம காரம் போட போறோம். தேவைப்பட்டதுன்னா பச்சை மிளகா கூட அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். எங்க வீட்டுல காரம் வந்து மீடியமா சாப்பிடுவாங்க, அதனால ஒரு 5 போட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தேவையான கொஞ்சம் அதிகமா கூட போட்டிக்கலாம். இது வந்து இஞ்சி பூண்டு அந்த மல்லி பேஸ்ட் அரைச்சி வச்சு இல்லைங்களா, புதினா மல்லி எல்லாம் கலந்து, அது அந்த பேஸ்ட். இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடணும். நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா தான் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாம் இல்லாம இருக்கும். வெயில் வேற ரொம்ப கொளுத்துது. எங்க பொண்ணு தான் வீடியோ எடுக்கிறாங்க, ரொம்ப வெயிலா இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் போட்டிடலாம். தக்காளி வந்து ஒரு 1/4 கிலோ வரும் வெட்டி இருக்கிறேன் நான். அது கொஞ்சம் பெருசாக தான் வெட்டிக்கணும் பிரியாணின்னா. நெய் வந்து ஒரு 50 ml வரும் கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நெய் கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக காட்டும். அதனால் நான் கம்மியாக தான் போட்டு இருக்கிறேன். மறுபடி அரிசி போட்டு பிரியாணி தம் போடும்போது வேற போடணும் இல்லைங்களா, ஒரு 50 கிராம் போடலாம் நெய். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ஸ்மெல் வந்துடும். சில பேருக்கு வந்து அந்த நெய் ஸ்மெல் பிடிக்கும். அப்படியேப்பட்டவங்க வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த தக்காளி எல்லாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த புதினா மல்லி வெட்டி வச்சிருந்தேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டு இதில் வந்து ஒரு பாதி இலை போட்டேன். நல்லா வதக்கிக்கலாம். நான் 2-3 வாட்டி பண்ணியிருக்கிறேன் பிரியாணி. இன்னைக்கு அந்த வீடியோ காட்டினதுனால தான் என் பொண்ணுங்க ரொம்ப அடம் பிடிச்சாங்க, அந்த மாதிரி பண்ணி கொடுப்பான்னுற மாதிரி. அவங்க ஆசைப்பட்டாங்கன்ட்டு இன்னைக்கு லீவே போட்டேன். இந்த சிக்கன் கார்னிஷ் பண்ணி இருந்தீங்க இல்லைங்களா, அதை வந்து போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 70% குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பார்த்தீங்களன்னா வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் இது பார்த்தீங்களன்னா அது போட்டுக்கலாம். சில பேர் இந்த வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூளே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் நல்லா டேஸ்ட். இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த எண்ணெயிலவே வதக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தண்ணி ஊற்றிட்டோம்னா அதோட ஃப்ளேவர் மாறிடும். இந்த தண்ணி ஊற்றாம இந்த எண்ணெயிலவே லைட்டாக ஃப்ரை பண்ண மாதிரி பார்த்துக்கணும். அப்போதான் அது நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். பிரியாணி மசாலா மட்டும் ஒரு பேக்கெட் போடுறேன் இதில். கரம் மசாலா ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மசாலா ரொம்ப அதிகமாக இருந்தால் விருப்பப்பட மாட்டாங்க. அதனால வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணல. நல்லா வதக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஓரளவுக்கு அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாவே தெரியுது. நல்லா நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போயே வந்து கார்னிஷ் பண்ணும்போது கொஞ்சமாக தான் சால்ட் பண்ணேன். கல் உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்ட்டு அவ்வளோ போட்டிக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு
தயிர் வந்து மீதி தயிர் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு வந்து நான் ஒரு 200 ml தயிர் வந்து யூஸ் பண்றேன். தேவைப்படாது, 200 கிராமே கரெக்டா இருக்கும். 200 கிராமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா லெமன் வேற யூஸ் பண்றோம், தக்காளி யூஸ் பண்றதுனால புளிப்பு வந்து ரொம்ப அதிகமா வந்துடும். 200 கிராம் போட்டிங்களானாவே கரெக்டா வரும். இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு, நமக்கு எவ்வளவு தண்ணி வந்து ரொம்ப சேர்த்திடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து தம் பிரியாணினால நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்து, நான் வந்து ஒரு 200 ml கிட்ட ஊத்திருப்பேன். அதுக்கு மேல ஊத்தல நானு. இங்க பாருங்க, கொஞ்சம் கட்டியா தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்திக்கங்க. இந்த கொஞ்ச நேரம் நம்ம வந்து மூடி விட்டுடலாம். ஒரு கொதி வந்த பிறகு இந்த மாதிரி பாருங்க, ஒரு 70% குக் ஆகுற மாதிரி பாத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 70% குக் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், இறக்கி ஒரு பக்கத்துலவே அடுப்பு இருக்கு, நம்ம அந்த அடுப்புல வச்சுக்கலாம். நம்ம ஒரு 70% வரும் வெந்துச்சு சிக்கன் பாத்தீங்களா. இன்னொரு 30% வந்து நம்ம தம் போடும்போது வெந்து வந்துடும், கரெக்டா நம்மளுக்கு வரும். ரொம்ப வேக விட்டா கூட அந்த டேஸ்ட் நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட் வராது, அது வேற மாதிரி மாறிடும். இப்போ நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மல்லி, புதினா இலை, பட்டா, பிரிஞ்சி இலை போட்டு இருக்கிறேன். கொஞ்சோண்டு நெய் போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் கொஞ்சமா ஆட் பண்ணி இருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ, ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, நான் கம்மியாக தான் சால்ட் ஆட் பண்ணி இருக்கிறேன். நம்ம வந்து அடுப்புல வச்சு கொதிக்க வச்சிடலாம். பிளேட் மூடிட்டு நம்ம நல்லா கொதி வந்துச்சுன்னா, இந்த மாதிரி கொதி வரணும், அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டோம்னா நம்ம பாத்தீங்கன்னா இதையும் ஒரு 70% வேகிற மாதிரி பாத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வெந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன, அது சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நாம என்ன பண்ண, இந்த கிரேவி வந்து கொஞ்சம் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. கிரேவி எடுத்துட்டு இந்த 70% அரிசி வந்து வெந்துச்சு, அது ஒரு லேயர் போட்டு அதுக்கு மேல கிரேவி போட்டுடுவேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லா எல்லாத்துக்குமே கலந்து வர மாதிரி வரும். இல்லைன்னா ஒரு வாட்டி அடியில இருக்கிற மாதிரியே வந்துடும், அதனால எனக்கு பிடிக்காது. நீங்க வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதே பாருங்க. இந்த மாதிரி பண்ணீங்களன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு கூட நல்லா டேஸ்டா வர மாதிரி வரும். நான் கொஞ்சோண்டு இதுல இந்த மாதிரி ஃப்ளேவரை ஒரு லேயர் மாதிரி போடுவேன், அதுக்கப்புறம் மொத்தமா போட்டு இந்த மாதிரி பண்ணிடுவேன். இது சூப்பரா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய வாட்டி சமைச்சிருக்கிறேன். நான் இந்த மாதிரி சமைக்கிறது கூட எங்க வீட்டுல ரொம்ப பிடிக்கும், இது மாதிரி பண்றேன்ட்டு. பாருங்க, அந்த மாதிரி பண்ணி விட்டோம்னா அந்த ஃப்ளேவர் எல்லாத்துக்குமே கலந்து வர மாதிரி வரும். கடைசியில மொத்தமா போட்டு நம்ம தம் போட்டுடலாம். எல்லாமே ஒரு 70% குக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனும் 70% குக் ஆயிருக்கு, ரைஸும் 70% குக் ஆயிருக்கு. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு இந்த மல்லி, புதினா இலை தூவி விட்டுடலாம், அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். நான் கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா லெமன் கலந்து வச்சிருந்தால அதை சுத்தி ஊத்தி இருக்கிறேன். அதை மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு மிக்ஸ் ஆயிடும். சில பேர் குக் பண்ணும் போதே போடுவாங்க. ஃபுட் கலர் வேணும்னா யூஸ் பண்ணலாம், நான் ஃபுட் கலர் யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெய் மட்டும் மேலே வந்து கொஞ்சம் போட்டிக்கலாம், அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நம்ம என்னதான் அந்த தாளிக்கும் போது போட்டோம்னா கூட இந்த மேலே போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் நல்லா நம்மளுக்கு இருக்கும். நம்ம வந்து தம் போட்டிடலாம், மூடி வச்சுட்டு இதுக்கு மேல ரொம்ப குக் ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 to 5 minutes நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு கீழே இருக்கிற நெருப்பெல்லாம் அது மேல போட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தம் போட்டிடலாம். வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப அனல் பறக்குது.
நம்ம நல்லா தம் போட்டு விட்டுட்டோம்னா தம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரும் அப்படியே மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் நம்மளுக்கு நல்லா குக் ஆகி நல்லா வந்துடும். நான் ஒரு 10 மினிட்ஸ் வச்சேன். அதுக்கு மேலே வச்சோம்னா என்ன ஆகும், அந்த சுத்தமா ஆயிடும். எதுவும் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈரம் இல்லாமல் போயிடும். அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கரெக்டா 10 நிமிஷம் ஆன பிறகு இந்த விரவெல்லாம் எரிய விடக்கூடாது. அதுக்குள்ளவே நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலான்ட்டு தயிர் பச்சடி ரெடி பண்ணி இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றும் சிம்பிள் மெத்தட்ல தான் யூஸ் பண்றோம். தயிர் பார்த்தீங்களன்னா தயிர் போட்டு வெங்காயம் போட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு, கொத்தமல்லி, புதினா இலை இது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சில பேர் கேரட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். இதையே போதுமானது தான். கொஞ்சோண்டு சால்ட் போட்டு கலக்கிக்கலாம். இதையே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தயிர் மட்டும் கொஞ்சம் கட்டியா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். தண்ணி அதிகமாக ஊற்றினோம்னா நல்லா இருக்காது. நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா நீட்டா வந்துட்டு இருக்கு. குச்சி மாதிரி ஏஞ்சின்னு இருக்கு. இந்த மாதிரி இருந்தா பாருங்க, கொஞ்சோண்டு ஒரு வாட்டி கலக்கி விட்டுடலாம் நம்ம. ஏன்னா கலக்கி விட்டோம்னா அது நல்லா இந்த மாதிரி அரிசி ஒட்டாம இருக்கும். அப்படி சூடுல அப்படியே இறக்கி வச்சுட்டுங்களன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே கட்டி மாதிரி ஆயிடும். ஒரு வாட்டி லேசா கலக்கி விட்டுக்கிட்டோம்னா இந்த பாருங்க எவ்வளவு கடலை கூட வருமானு தெரியல, அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு நம்மளுக்கு. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. மசாலா கூட ரொம்ப ஆட் பண்ணல நான் இதுல. பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. வாழை இலையில போட்டி சாப்பிட்டாவே பிரியாணி அது ஒரு டேஸ்ட் தான். சர்வ் பண்றாங்க நம்ம வீட்டுல. நம்ம கீழே போடும்போது கூட பாத்தீங்கன்னா அப்படியே பொடி பொடியா இருக்கிற மாதிரி இருக்கு பிரியாணி. அவ்வளவு அருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் கடையில சாப்பிட்டா கூட இந்த டேஸ்ட் கொடுக்கல. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹாஹா, ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பீஸ் கூட நல்லா கடிக்கும் போதே நல்லா வெந்துச்சு. அவ்வளவு சூப்பரா குக் ஆயிருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவனுக்கு பிரியாணினாவே பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணா ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு கேட்டேன். சூப்பரா இருக்குன்னு சொல்றான். ரொம்ப பிடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா இருக்குன்றாங்க எங்க பொண்ணுங்க கூட. நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கடைசியில கேட்டேன் எப்படிடா இருக்குன்னு. சூப்பர் ட்ரை பண்றான் பாருங்க. சூப்பர் சொல்றதுக்கு எப்படி சொல்றான்ட்டு. நீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.